சொல்லவா? வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மூளையுடன் உடல் பலம் பெற பசும்பால் நல்லது. பிறந்த குழந்தை முதல் வயோதிகர் வரை நல்ல திடகாத்திரமாக உள்ள நோயாளிகளுக்கும் அருமருந்தா போல் சாப்பிட பாலே நல்லது. குடித்தவுடன் புத்துணர்வு தரத்தக்கது. தலை சுற்றல், மலச்சிக்கல், நீர் சுருக்கம், மற்ற இரத்த கசிவு நோய் உள்ளவர்களுக்கும் பசும்பாலே நல்ல மருந்து. பால் நல்ல தூக்க மருந்தாகி ஆண்மையை தூண்டும் சக்தியும் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் சக்தி இதற்கு இருக்கிறது. 3 பேரிச்சம்பழங்களை சூடான நீரில் இரவில் ஊற போட்டு காலையில் தேனுடன் உண்டு வந்தால் மலச்சிக்கல் சரியாவதுடன் இருதயம் மூளையும் வலுவூட்டும். வாரம் 2-3 தினங்கள் வெண்டைக்காயை பொரியலாகவோ குழம்பாகவோ சாப்பிட்டு வர மூளை பலம் பெறும். வல்லாரைக்கீரை வாரம் 2-3 தினம் சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். ஆப்பிள் பழத்துண்டுகளை தேனில் ஊற வைத்து தேனுடன் உண்டு வந்தால் மூளை வளம் பெறுவதுடன் முகமும் தேகமும் அழகு பெறும். தினசரி உணவில் தர்பூசணி துண்டுகள் சேர்த்தால் மூளை நரம்புகள் வலுவடையும், மூளை சோர்வு நீங்கும். தினசரி 1-2 தக்காளி பழங்களை பச்சையாக சாப்பிட்டு வர மூளை பலம் பெறுவதுடன் நரம்புகள் வலிமை பெறும். சூடான உணவு பழக்கம் மூளைத்திறன் நன்றாக இருக்கும். ஆரிய சோறு, புழுங்கல் அரிசி, டப்பா உணவுகள், ஊறுகாய்கள், இட்லி இவை மூளை மந்தம் உண்டாக்கும். அகத்திக்கீரையை அரிசி கலைந்த நீரில் சீரகம், உப்பு சேர்த்து நன்றாக வெந்தபின் அதிலுள்ள நீரை வடித்து சாப்பிட மூளை கோளாறு நீங்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பயனடைங்க.